வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி பாலக் பன்னீர் பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது பாலக்கீரைங்க. அதை எடுத்து இந்த மாதிரி கழுவி வச்சுங்க. கழுவிட்டு இந்த சுடு தண்ணியில் போட்டுருங்க. தண்ணி நல்லா ஹீட்டு கொதி வந்தோடனே போடுங்க. ஸ்லோவில் வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணி விடுங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் தாங்க இருக்கணும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. டக்குன்னு எடுத்துடணும். இப்போது எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டிட்டு அரைச்சிக்க வேண்டியதாங்க. நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சிக்கணும். அவ்வளோதான். அந்த கலருக்கோசரம் தாங்க. இது சட்டுன்னு வெந்துடும். பசலைக்கீரை வகை தான் இது. பாலக்குங்கிறதும் ஒரு வகையான பசலை தான். இது கலர் நல்லா காமிக்குங்க, க்ரீனிஷாக இருக்கும். அதனால் இது பாலக்கும்பாங்க. நம்ம ஊர் பசலை வகை தான் இது. நான் ஸ்லோவிலே தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொதிக்க வைக்க போகிறோம்ல, அதுலேயும் வெந்துடும் கீரை. அதனால் இந்த இது போதுங்க. நம்ம அரைச்சிட்டு திருப்பி கொதிக்க வைப்போம். அதனால் இது போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரையை வடிகட்டிடுறேங்க. பாலக்கீரை வேக வச்சு எடுத்துட்டேங்க. இந்த பாருங்கள், இந்த தண்ணியை யூஸ் பண்ணிங்க. எதனா கீரை வைக்கும் போதோ சூப்புக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிங்க. வடிகட்டிங்க. கொஞ்சம் டஸ்ட்லாம் இருந்தால் வடிகட்டிங்க. நான் பன்னீர்லேயே சோயா பன்னீர் எடுத்துருக்கேங்க. இது சோயா பால்லேருந்து தயாரித்தது. அது மாட்டுப்பால்லேருந்து தயாரித்தது தான் பன்னீர். இது சோயா பன்னீருங்க. சோயா சத்து கூட, நிறைய சத்து இருக்குது. டயட் இருக்கவங்க அவசியம் இதை எடுத்துக்கலாங்க. ஆனால் அதங்காட்டி இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். நான் அதை 2 பாக்கெட் எடுத்துருக்கேங்க. இது ஒரு பாக்கெட் கட் பண்ணிட்டேன். இது ஒன்று காமிக்கணும்னா இனிமேல் தான் கட் பண்ண போகிறேன். அதான் வெள்ளையாக இருக்கும். அந்த இது பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும். இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா பழுப்பாக இருக்கும். அது வெள்ளையர்னு இருக்கும் பார்த்திங்கன்னா. இது சோயா பால்லேருந்து வரவாசி இப்படி தான் கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கும். ஹெல்த்துக்கு நல்லதுங்க. அவசியம் இதை டயட்டில் இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதெல்லாம் இதை எடுத்துக்கலாங்க. கொலஸ்ட்ரால் வேணாம், கொலஸ்ட்ரால் ரொம்ப எடுக்க வேணாங்கிறவங்க இது சத்து நிறைஞ்சது. எல்லா எண்ணெயில் உள்ள அத்தனை சத்து இதில் இருக்குங்க. இந்த சோயா பொருட்களில் சோயா பால், சோயா விதை எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம சப்பாத்திக்கெல்லாமே சோயா விதை போட்டு அரைச்சி சப்பாத்தி மாவை அரைச்சிங்க. சோயா கிடைக்கும். சோயா நமக்கு கடைகளில் வாங்கி 1 கிலோவுக்கு ஒரு 1/4 கிலோ போல், 2 கிலோவுக்கு 1/4 கிலோ போடுங்க, சரியாக இருக்கும். அதை அரைச்சிங்க. நமக்கு சத்து கிடைக்குங்க, புரோட்டீன் கிடைக்கும். புரோட்டீன் நிறைஞ்சது, எல்லா சத்தும் இருக்குது. அவசியம் இதை யூஸ் பண்ண பாருங்கள். சாதா ஆட்கள்லாம் அதை பன்னீர் எடுத்துக்கலாம். ரொம்ப பன்னீர் என்றைக்கோ ஒரு நாள் எடுத்துகிட்டு இதை அடிக்கடி எடுத்துக்கலாங்க. அவசியம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நடை இதை அலசிக்கிங்க. தண்ணியில் அலசிங்க. கொஞ்சம் பால் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நேரம். இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்குங்க. இதாங்க டோஃபு. இப்போ நம்ம ஜீரகம் போட்டேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுருணுங்க. வெங்காயம் போட்டுருங்க. ஒரு 2 வெங்காயங்க. 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப கோல்டன் கலர் வேணால், நான் பச்சை வடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கிட்டாங்க. துளி உப்பு போட்டு வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதக்கிடுங்க. அது துளி போட்டிருக்கேன், ஏன்னா நான் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இதில் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக போட்டுட்டேன். நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதக்கி வச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுங்க. உங்கள் தேவையான அளவு போட்டுங்க. நான் நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த பச்சை வடை போட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாங்க. கொஞ்சம் வதக்கணும். பச்சை வடை போயிடுச்சுங்க. நல்லா வதக்கிடுச்சு இஞ்சி பூண்டு. இப்போ தக்காளி போட்டுருவோம். தக்காளியும் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துங்க.
2 தக்காளி எடுத்துருக்கேன். இந்த கூட கொஞ்சம் நைஸாக இருந்துச்சுங்க தக்காளியை, கொஞ்சம் பெருசாகிடுச்சு. வெங்காயம் சின்னதாக இருக்குது, தக்காளி கொஞ்சம் பெருசாக இருக்குது, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் நைஸாக அரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் இருக்கும். இதுவும் நல்லா கொஞ்சம் வதக்கணுங்க. தக்காளி நல்லா வதக்கிடுச்சுங்க. தக்காளி பச்சை மிளகாவும் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூளுங்க, சாம்பார் மிளகாத்தூள், சாட் மசாலா, மஞ்சத்தூள், தனித்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன், உப்புங்க எல்லாம் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே எடுங்க. இது சாம்பார் தூள் காரம் இருக்கவாசி தனித்தூள் நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. சாட் மசாலா கொஞ்சம் எடுத்துங்க டேஸ்ட்டுக்கு, அவ்வளோதான். இதை அப்படியே போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றி இந்த பாலக்கறியை நைஸாக அரைச்சிங்க, நல்லா வழுவழுப்பாக அரைச்சிங்க. அதுதாங்க, அவ்வளோதான். இதை வந்து கொதிக்க விடணும். இந்த மிளகாத்தூள் போட்டோடனே சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஓவர் ஹீட் இருக்கும், தீஞ்சிரும். அதனால் மிளகாத்தூள் போட்டோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆன் பண்ணுங்கள். இந்த சூட்லேயே அது கொஞ்சம் நல்லாயிருக்குங்க, பச்சை வாடை போயிடும். நம்ம இதை ரொம்ப நேரம் இப்போ கொதிக்க வைக்க போகிறதில்ல, ஏன்னா கீரை போட்டோம்ல, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கழுவி மிக்சியை ஊற்றிங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா பாலக் போட்டாச்சுங்களா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இந்த வேக வச்ச தண்ணி இருக்குல்லங்க, இந்த தண்ணி இருக்குல்ல, கீரை வேக வச்ச தண்ணி, அதையே கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்கணுங்க. ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் வேகணும், இந்த கீரையோட பச்சை வாடையும் கொஞ்சம் போகணுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நல்லா கொதி வந்துருச்சு. பச்சை வாடை போயிருக்கும், வெங்காயம் தக்காளியும் வெந்திருக்கும், கீரையோட பச்சை வாடை போயிருக்குங்க. நம்ம மிளகாத்தூளும் போட்டிருக்கோம்ல, அதோட பச்சை வாடையும் போயிருக்கும். நாங்கள் பன்னீரை போட்டு, நம்ம சோயா பன்னீர் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷங்க, திருப்பி ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த காரம் எல்லாம் புளிப்பு எல்லாம் உள்ளே போய் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ரொம்ப நேரம் கலரக்கூடாதுங்க. நான் கொஞ்சம் அந்த முழுகணும் அப்படின்னு அப்படி பண்ணுறேன். இந்தமாரி கொஞ்சம் நல்லா மூடி வச்சுருங்க. காரம்லாம் அப்போ தான் ஏறும், நல்லாயிருக்கும். ரொம்ப கலரணுன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அந்த சாதா பன்னீர் மாதிரி தான் இது இருக்கும். கொஞ்சம் கலரணுன்னா உடையும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பன்னீர் கிரேவி தயாராகிடுச்சு. சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாமும் நல்லாயிருக்குங்க, சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும். பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.